வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார அமாவாசை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல 7 அரிசி மட்டும் இருந்தாலே போதும். 7 நாட்கள்ல அதிரடியான பணவரவு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். நல்ல ஒரு பணவரவையும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு அமாவாசை. பொதுவா அமாவாசை நாள்னாலே ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை நாள். இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு கூட நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில இந்த ஆவணி மாசத்தோட அமாவாசை திங்கட்கிழமையோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 2. இன்னைக்கு தேதியும் 2. அந்த வகையில சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த திங்கட்கிழமை நாளோட 2ங்கிற தேதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது கூட சேர்த்து அமாவாசையும் வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. நம்ம சேனல்லையே இந்த அமாவாசை நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பல வருடங்களா நம்மள வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கிறதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பொருளை பத்தியும், அதே வீடியோல நம்மள வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இன்னைக்கு தலையை சுத்தி தூக்கி போட வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரே வீடியோல 2 பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இது உங்க கையில இருந்தாலே போதும், பணமும் நகையும் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி 2வது வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கூட நிச்சயமா உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும். இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு 2 பரிகாரங்களை சொல்ல போறேன். முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம். அடுத்ததா 2வது பரிகாரம் 7 நாட்கள்ல அதிரடியான பணவரவு ஏற்படுறதுக்கு 7 அரிசியை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த 2 பரிகாரமுமே பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம் தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம், பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த 2 பரிகாரங்களையும் செய்யலாம். இந்த 2 பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது. இப்போ நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய அந்த முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, அது வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமை, உடல் ஆரோக்கியம், இப்படி எந்த பிரச்சனைக்காக வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நிச்சயமா ஒரே நாள்ல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறத நீங்களே கண் கூட பாப்பீங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் செய்யணும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செஞ்சீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இப்படி உங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மனசு உருகி உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை நீங்க கேளுங்க. பிரச்சனைய சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. அந்த பிரியாணி இலைக்கு முன்பக்கம் ஃப்ரண்ட் சைட்ல இந்த சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கிட்டு
பின்பக்கம் திருப்பி யாருக்காக இந்த வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்களோட பேரை எழுதிக்கோங்க. உங்களுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்களா, உங்களுடைய முழு பெயரும் அதாவது இனிஷியலோட சேர்த்து எழுதிக்கோங்க. இப்போ உங்க கணவருக்காகவோ இல்ல உங்க பையனுக்காக பொண்ணுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா அவங்களோட முழு பெயரை இனிஷியலோட சேர்த்து நீங்க எழுதிக்கோங்க. இப்படி பேரை எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேருக்கு கீழே ஒரே ஒரு வார்த்தையில உங்க வேண்டுதலை நீங்க எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேலை வேணும்னு நினைக்கிறவங்க வேலைன்னு மட்டும் எழுதினா போதும். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கணவருடைய பெயரையும் மனைவியோட பெயரையும் எழுதிட்டு கீழே ஒற்றுமைன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதே மாதிரிதான் மற்ற வேண்டுதல்களுக்கும் ஒரே வார்த்தையில நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ உங்க கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் அந்த வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு அகல் விளக்கு அப்படி இல்லைன்னா எரிக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. மண் கிண்ணம் அப்படி இல்லைன்னா பீங்கான் கிண்ணம் இந்த மாதிரி சூடு தாங்கக்கூடிய கிண்ணமா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அகல் விளக்க பயன்படுத்திக்கோங்க. அந்த அகல் விளக்குல இந்த பிரியாணி இலைய வச்சு இந்த பிரியாணி இலைய எரிச்சிருங்க. இந்த பிரியாணி இலை முழுசா எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த நெருப்ப உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உங்க வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் இந்த நெருப்போட நெருப்பா பொசுங்கி போற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. நெருப்பு எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி நீங்க ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த முதல் பரிகாரம். சரி, அடுத்ததா அந்த 2வது பரிகாரம் 7 அரிசியை வச்சு பணத்தை வசியம் செய்யக்கூடிய பரிகாரம். அது என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதாவது பண கஷ்டம் தீர்றதுக்கு, வறுமை விலகிறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்க, 7 நாட்களுக்குள்ள எனக்கு பணம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இப்போ 7 அரிசி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். வேற எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது. முனை உடையாத பச்சரிசியா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. பச்சரிசி கிடைக்காத ஊர்ல இருக்கிறேன்னு சொல்றவங்க நீங்க சாதாரணமா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி அப்படி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்கு பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா அந்த சிவபெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பண கஷ்டம் இருந்தாலும் சரி பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ உங்க மொபைல் போன்ல 7 நிமிஷத்துக்கு அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்க இடது கையில 7 அரிசியை வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய நீங்க 7 நிமிஷத்துக்கு சொல்லுங்க. அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நானும் சொல்லி காமிக்கிறேன். ஃபைண்ட், கவுண்ட், டிவைன், கவுண்ட், நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஃபைண்ட், கவுண்ட், டிவைன், கவுண்ட், நவ். இது ஸ்விட்ச் வேர்டு, இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இப்போ ஒரு சிலர் என்ன பண்றீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியாது, நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேக்குறீங்க. இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 7 அரிசிய உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டுக்கு பதிலா இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷன்ஸ், அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்க்கிறேன். இங்க 4ங்கிற இடத்துல உங்க கணவருக்காக நீங்க செய்யறீங்கன்னா கணவரோட பெயரை சொல்லி அவர் பணத்தை ஈர்க்கிறார், பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறார், இப்படி கூட நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி 7 நிமிஷத்துக்கு இப்ப நான் சொன்ன ஸ்விட்ச் வேர்டையோ அஃபர்மேஷன்ஸையோ நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 7 அரிசியை கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ அப்படி இல்லைன்னா பர்ஸ்லயோ நீங்க வச்சிருங்க. இந்த 7 அரிசி அப்படியே இருக்கட்டும். இதை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. நீங்க பர்ஸ்ல வச்சிருக்கிறீங்கன்னா பணத்தை வைக்கும் போதும் பணத்தை எடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து அரிசி 1-2 வெளியில வந்து விழுகும். இப்படி தானா அரிசி
அரிசி வெளியில வந்து விழுகிறதுக்கு விட்டுருங்க. நீங்களா அரிசியை தூக்கி வெளியில போடாதீங்க. அதே மாதிரிதான் பீரோல இருக்கக்கூடிய அந்த அரிசியும் அப்படியே இருக்கட்டும். பணம் வைக்கும் போது இல்ல நீங்க வேற எதையாவது ஒரு பொருளை வச்சு எடுக்கும் போது அது தானா வெளியில வந்துருச்சுன்னா நீங்க விட்டுருங்க. நீங்களா அந்த அரிசியை எடுத்து வெளியில தூக்கி போட வேண்டாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.